Hi guys, welcome to my channel. நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா என்னோட குட்டி இயரிங் கலெக்ஷனையும் அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி கலெக்ஷன் வச்சிருக்கேன். சோ அந்த குட்டி கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை எப்படி ஆர்கனைஸ்டா வச்சிருக்கேன் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் காமிக்க போற எல்லா இயரிங்ஸும் பாத்தீங்க அப்படின்னா எங்க வாங்கினேன் அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதையும் நான் சொல்றேன். அதோட ரேட் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சோ எங்க வாங்கினேன் அப்படிங்கறது ஞாபகம் இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ என்னோட இந்த குட்டி இயரிங் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே போல வந்து சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல இருக்க கிவ் அவேலையும் மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. இந்த இயரிங் என்னோட இந்த குட்டி இயரிங் கலெக்ஷன்ல இருந்து உங்களுக்கு எந்த இயரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க இயரிங் எப்படி நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். சோ அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க எப்பொழுதும் கேட்கறது பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ் ஆன் மை லிப்ஸ். சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேட் நேம் இருக்கும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பேக் லிப் பென்சில், இன்னும் பாத்தீங்க அப்படின்னா பவுடர் மேட்ச் இன் ஷேட் ஹனி செரி. சோ இது ரெண்டும் தான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது இந்த அமேசிங்கான க்ளோக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஹைலைட்டர். இட்ஸ் ஃப்ரம் வெட் அண்ட் வைல்ட் மெகா க்ளோ. இயரிங் பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இது வந்துட்டு என்னோட ரீசன்ட் பர்ச்சேஸ். கிளப் ஃபேக்டரியில இருந்து இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான இயரிங். உங்க எல்லாருக்குமே அந்த ஹால் வீடியோ பார்த்தப்ப வந்து இந்த இயரிங் எனக்கு ரொம்ப சூப்பரா சூட்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது இல்லாம உங்க எல்லாத்தோட ஃபேவரட் இயரிங்காவும் மாறிடுச்சு. சோ அதான் இன்னைக்கு வேர் பண்ணிருக்கேன். சோ இதுதான் அந்த இயரிங். சோ இதுதான் அது. அடுத்த இயரிங் என்னன்னு பாக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த மல்டி கலர்டு ஜும்கி. இது வந்து ஒரு ஹூக் டைப் இயரிங் தான். அது இதுவும் என்னோட ஃபேவரட். அடிக்கடி என்னோட வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. சோ இது மல்டி கலர் பீட்ஸ் அடியில இருக்கிறதுனால எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து இது மோரல்லஸ் மேட்ச் ஆயிடும். அடுத்த இயரிங் இதுதான். சோ இது வந்து ஒரு பார்ட்டி வேர் இயரிங் மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நான் போத்தீஸ்ல இருந்து வாங்கினேன். இப்படிதான் இருக்கும் பார்க்க. மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு. அது இல்லாம இந்த பேர்ல் டீடைலிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரிக்கா இருந்தாலும் சரி சல்வார்க்கா இருந்தாலும் சரி இது ரொம்ப சூப்பரா செட் ஆகும். பேர் பாத்தீங்கன்னா இதுதான். இதுவும் வந்து நான் போத்தீஸ்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா மல்டி கலர்டு வச்ச மாதிரி தான் ஒரு இயரிங். இதுதான் வேர் பண்ணா இப்படிதான் இருக்கும். இதுவும் வந்து இயன் வேற எல்லாத்தோடையும் வந்து ரொம்ப சூப்பரா பிளெண்ட் ஆகும். இந்த இயரிங் தான். இதுதான். இது வந்து நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல இருந்து வாங்கினேன். அடுத்த இயரிங் இதுதான். சோ டாசல் இயரிங்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இதுவும் வந்து நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பாத்தீங்க அப்படின்னா நான் போத்தீஸ்ல இருந்து வாங்கினேன். இதுவும் சாரிக்கும் சூப்பரா இருக்கும், சல்வாருக்கும் சூப்பரா இருக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் இருக்கு. இதுல இயரிங் இதுதான். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பூ இருக்க மாதிரி இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவ்ரிடே கேஷுவல் லுக்குக்கான ஒரு இயரிங். இதுதான் அதோட க்ளோஸ் அப். இது வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல இருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான். இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா லோட்டஸ் மாதிரி இருக்கும். கீழே ஒரு குட்டி ஜிமிக்கி. இது என்னோட ஃபேவரட்டான இயரிங். சோ இது எவ்ரிடே வேராவும் நீங்க வேர் பண்ணிக்கலாம். இல்ல வந்துட்டு சாரி கூடயும் சல்வார் கூடயும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கீழே வந்து ஒரு பிளாக் மெட்டல் நெக் பீஸ் போட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்த இயரிங் பாத்தீங்கன்னா இதுதான். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஜும்கி. இதுக்கும் வந்து பேரப் பண்ற மாதிரி ஒரு பிளாக் மெட்டல் நெக் பீஸ் போட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த மிரர் சீக்வென்ஸ்டு இயரிங். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இயரிங் தான். சோ இதுல இந்த மேல போர்ஷன்ல பாருங்க இன்னொரு டீடைலிங் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட ஃபேவரட்டான இயரிங்கும் கூட. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இயரிங். இதுவும் வந்து நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுதான். இந்த பேர்ல் டீடைலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த இயரிங் இதுதான். இது பாத்தீங்க அப்படின்னா நான் போத்தீஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். என்னோட ஃபேவரட்டான இயரிங் இது. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கு.
இந்த செட் பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து நான் கிளப் ஃபேக்டரியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணது, என்னோட ரீசன்ட் பர்ச்சேஸ். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சப்போஸ் என்னோட கிளப் ஃபேக்டரி ஹால் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க, நான் மேல லிங்க் போடுறேன். அடுத்த இயரிங் இதுதான். அடுத்த இயரிங் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நான் போத்தீஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணது. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? அடுத்தது இது பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனலான ஜிம்கி செட். எந்த ஒரு சாரிக்கும் இந்த ஜிம்கி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் கிரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் இருக்க சாரிக்கு இதை வேர் பண்ணீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா நான் கிளப் ஃபேக்டரியில இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இயரிங் தான். இதுவும் என்னோட ஃபேவரட்டான இயரிங். இதுவும் வந்து நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல இருந்து தான் பிக் பண்ணேன். நிறைய இயரிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல இருந்து தான் நான் பிக் பண்ணிருப்பேன். இது வந்துட்டு என்னோட ஃபேவரட்டான இயரிங். ஏன்னா இது நானே செஞ்ச இயரிங். இது ஜுவல்லரி மேக்கிங் வந்துட்டு நானே கத்துட்டு நான் செஞ்ச இயரிங் இதுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இயரிங் இது. நல்லா இருக்குல்ல? இயரிங் இதுதான். இது பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்த இயரிங் இதுதான். இதுவும் வந்து நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இயரிங். இதுவும் நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு மல்டி கலர் ஜும்கி. இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல இருந்து தான் பிக் பண்ணேன். இந்த மல்டி கலர்ஸ் இருக்கறனால உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸோட இதை பேரப் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பேசிக் சில்வர் ரிங். இது அதுக்கு அடுத்த இயரிங் பாத்தீங்கன்னா இதுதான். அடுத்தது இந்த இயரிங் தான். சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பா இந்த இயரிங் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு நான் ஷேர் பண்றேன். எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி வந்து 2 வீடியோவா போட்டிருக்கேன். 30 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஆர்கனைசிங் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 வீடியோ பத்தின லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்கனைசர்ஸா இருக்கட்டும், நம்ம வீட்டுல இருக்க ஐட்டம்ஸை வச்சு எப்படி வந்து ஜுவல்லரி, அதாவது இயரிங்ஸ் இல்ல ரிங்ஸ், நெக் பீசஸ், பேங்கிள், பிரேஸ்லெட், இது மாதிரி எல்லாத்தையுமே எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு நான் ப்ரீவியஸாவே வந்துட்டு ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பண்றேன். தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஆர்கனைசர்ஸ் அதுல மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த ஆர்கனைசர்ஸ்க்கான லிங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே இருக்கும். டெஃபினட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப நான் என்னோட இயரிங்ஸை வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்னோட இயரிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் சைடட் ஹேங்கிங் ஜுவல்லரி ஆர்கனைசர் இதை வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் இயரிங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். இதில் ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பவுச்சஸ் இருக்கும். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தி அதர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா லூப்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் நெக் பீசஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. இது வந்து இந்த மெட்டீரியலும் நல்லா இருக்கு. நான் இதை மோர் தேன் அன் இயர் வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அது இல்லாமல் இந்த பவுச்சஸ் எல்லாம் கிளியர் பவுச்சஸாக இருக்கிறதுனால உள்ள எந்த இயரிங் இருக்குது அப்படிங்கிறத என்னால் விசிபிளாக பார்க்க முடியுது. நான் இயரிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அது கூட வர அந்த பேக்கேஜிங்கோடைய தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். அதாவது அந்த பின்னாடி அந்த கார்டோட சேர்த்து தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன். அது இல்லாமல் என் இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு கலர் கோஆர்டினேட் பண்ண மாதிரி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர்னா ப்ளூ கலர்லாம் ஒரு சைடில், அடுத்தது மல்டி கலர்ஸ்லாம் ஒரு சைடில். அதனால வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் வந்துட்டு இந்த ஹேங்கிங் ஜுவல்லரி ஆர்கனைசர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கப்பர்டோட டோரில் வந்துட்டு நான் ஹேங் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு கமாண்ட் ஹூக்கில் தான் நான் ஹேங் பண்ணியிருக்கேன். வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது ஒரு சைட் நோட் இருக்கட்டும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கமாண்ட் ஹுக் யூஸ் பண்ணி தான் வந்து என் வார்ட்ரோப் டோரில் ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ் எடுக்கிறப்பயே வந்து சைட்லேயே எனக்கு இந்த மாதிரி பாக்கெட்ஸில் வந்து இயரிங்ஸ் இருக்கிறப்ப எந்த ட்ரெஸ்க்கு என்ன கலர் இயரிங் எனக்கு வேணும் அப்படின்னு ஈஸியாக என்னால் பேர் அப் பண்ணிக்க முடியுது. ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதாவது மல்டி கிரிட் பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்து அப்படிங்கிறத விட எனக்கு இந்த ஹேங்கிங் பவுச்சில் வந்து ஆர்கனைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஸோ உங்களோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்ப ஹேண்டியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு திங் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க சென்டர் பவுச்சஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த சைடு 2 பவுச்சஸை விட. அந்த சென்டர் பவுச்சில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இயரிங்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சப்போஸ் சின்ன இயரிங்னால் நீங்கள் 2 கூட ஸ்டோர் பண்ணலாம். ஈவன் அந்த சைட் பவுச்சஸ்லேயுமே வந்துட்டு நீங்கள் 2 இயரிங் இல்லை 3 இயரிங் கூட நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி தான் நான் என்னோட இயரிங்ஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது, ஹேண்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்க அப்படின்னா நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேங்கிங் ஆர்கனைசர், ஹேங்கர் டைப் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருக்காங்க. இந்த செல்லர் கிட்ட இருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ சேல் டைம் பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து 2 கலர்ஸில் இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி பிங்க் கலர் ஒன்று இருக்குது, பிளாக் கலர் ஒன்று இருக்குது. ஸோ நான் வச்சுருக்கிறது பிளாக் கலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் சொன்ன மாதிரியே அப்படி லூப்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட நெக் பீசஸ் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். நான் வந்து டோரில் ஹேங் பண்ணியிருக்கேன். ஈவன் நீங்கள் வந்து உங்களோட கபோர்டில் இருக்க அந்த ட்ரெஸ் ஹேங் பண்ணுற அந்த ராடில் கூட நீங்கள் வந்து இதை ஹேங் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இருக்கிற பவுச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் நல்லா இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் பவுச்சஸாக இருக்கிறதுனால வந்துட்டு உங்களால் இயரிங்ஸை ஸ்டோர் பண்ணிங்க இல்லை எந்த ஐட்டம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்துட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களால் விசிபிளாக பார்க்க முடியுது. அது இல்லாமல் இனஃப் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸும் இருக்குது. சப்போஸ் ஒரு பவுச்சில் நீங்கள் ஒரு ஐட்டம் தான் வைக்கணும்னு இல்லை, 2 இயரிங் இல்லை 3 இயரிங் கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதை இயரிங்ஸ் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா கீழே பவுச்சில் நான் என்னோட சோக்கர் கூட ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட நெக் பீசஸ், பேங்கிள்ஸ், பிரேஸ்லெட்ஸ் எதை வேணாலும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணலாம் யூஸ் பண்ணி. எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹேங்கர் ஆர்கனைசர் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட்கான லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இயரிங் கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நான் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல இருக்க கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பாய்.